ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வர நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நடந்திருக்கிற சுக்கிரனுடைய பயிற்சி, அதாவது நம்ம கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு தன்னோட உச்ச வீடான மீன ராசிக்கு சுக்கிர பகவான் வந்திருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 31ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை தொடர்றதா இருக்குது. இந்த சுக்கிரனுடைய நிலை வந்து ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முக்கியமானது. ஏன்னா சுகபோகங்களையும் வாழ்வியலுக்கு ஆன அனைத்து வசதி வாய்ப்புகளையும் இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அதே நிலையில் வந்து தன்னோட பகையாளர்களுக்கு பகை ராசிக்காரர்களுக்கு இவரை போல் வந்து ஒரு கடுமையான ஒரு துன்பங்களை கொடுக்கக்கூடியவரை நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனோட நிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்ற பற்றி பார்க்க போகிறோம். நடக்க இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சுக்கிரன் வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு தன்னோட உச்சம் பெறக்கூடிய வீடான மீன ராசிக்கு போக போகிறாரு. அங்கேருந்து அவர் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்ற பற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வரிசையில் இப்போ வந்து இந்த காணொலி மூலிமா நம்ம வந்து துலா ராசிக்காரர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு, மித்த ராசிக்காரர்களுக்கே வந்து சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். இதில் வந்து குறிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகவே சுக்கிரன் தான் வந்துடுறாரு. அதாவது சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க. அதாவது நீ எவ்வளோ கெட்டவனோ நான் உன்னையோட கெட்டவன் அப்படின்ற மாதிரி, இஃப் யூ வர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாக்குக்கு வந்து அடையாளமாக இருக்கக்கூடியது யாருன்னா நம்ம அந்த துலா ராசிக்காரர்கள் தான். ஏன்னா ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கெட்டவனுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான். அதனால் களவும் கற்று மறக்காமல் அதை வந்து எங்கே தேவையோ அங்கே மட்டும் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து இந்த சுக்கிரனுடைய துலா ராசிக்காரர்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ராசி அதிபதி வந்து இப்போ என்ன நிலையில் இருக்காருன்றதை பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதாவது ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து மே 36ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மீன ராசியில் இருக்க போகிறார். அந்த மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு அதுதான். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் உச்சம் அடைவாங்க. அந்த வகையில் சுக்கிரன் அசுர குருவான சுக்கிரன் உச்சம் அடைகிறது தேவ குருவான குரு பகவான் வியாழனுடைய வீடான மீன ராசியில் உச்சம் அடைகிறாரு. இது ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது இது ராசிக்கு 6ஆம் இடமா அந்த மீன ராசி வருது. அப்போ 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போய் ராசி அதிபதி உச்சம் பெறாரு. இதனால் நமக்கு யோகம் தானா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துகிட்ருக்கோம். அது போக ராசி 5ஆம் இடத்துல இப்போ கும்பராசியில் சனி இருந்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 26ஆம் தேதி மேலே வந்து ராகுவும் சனியோட சேர போகிறார், 5ஆம் இடத்துல சேர போகிறாரு. அசுபர்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சேர்றதுனால மனோஸ்தானமும் அதுதான். ஸோ மனக்கலக்கங்கள், பூர்வ புண்ணிய விஷயங்கள், பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனைகள் வருமா அப்படின்ற சில கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு, பயிற்சியாக போகிறாரு மே 11ஆம் தேதி. இதெல்லாம் வாக்கிய கணிதப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். மே 11ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய குருவுடைய நிலை என்னவாக இருக்குது, இப்படி எல்லா முக்கிய கிரகங்களுடைய நிலையையும் வச்சு பலன் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கான துலா ராசிக்கான பலன் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது துலா ராசிக்காரர்கள் அப்படின்னா வந்து எதையுமே வந்து சரியாக யூகிக்கக்கூடிய நபர்கள். சட்டுன்னு வந்து இந்த கற்பூர புதின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒன்று சொல்லும் போது வந்து இதை தான் சொல்ல வராங்க, எதிரிலேருந்து பேசக்கூடியவங்க வார்த்தைகள் ஒன்றா இருக்கலாம், அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்றத ரீட் பண்ணக்கூடிய பண்புகள் வந்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பக்தியில் ரொம்ப ஒரு சிறந்த பண்புகள் கொண்ட ஒரு ஈடுபாடு கொண்ட ராசிக்காரர்களாக நம்ம இந்த துலா ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே யாரையும் எதிர்பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கான மித்த நண்பர்கள் மூலியமோ, தாய் தகவல் மூலியமோ, சொந்த பந்தங்கள் மூலியமாலாம் பெரிய உதவிகள்லாம் கிடைக்காது. தான் கையை ஊண்டி தானே மேலெழுந்து வரக்கூடிய ராசிக்காரர்களை வந்து இந்த துலா ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற போகிறார் அப்படின்னா நீங்களே பலம் அடைகிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட வந்து மனோதைரியம், உங்களோட தன்னம்பிக்கை எல்லாம் கூடக்கூடிய ஒரு காலமாகவும் இருந்துகிட்ருக்கு. ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால உங்களுக்கான சுகபோகங்களும் சுபிச்சமும் வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன வகையில் அப்படின்னா பார்த்திங்கன்னா, குறிப்பாக வண்டி வாகன யோகங்கள், நண்பர்கள், நீங்கள் இதுவரையும் போகாத சுற்றுலா தலங்களுக்கு பயணங்கள் போகிறது, இப்படின்னு மன மகிழ்ச்சிகளை மற்றற்ற மன மகிழ்ச்சி அளித்தறது மட்டும் இல்லாமல் குருவோட அருளால், அதாவது வியாழனுடைய அருளால் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலம், வீடு மனை வாங்குறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி காலம் இருக்க போகுது. அதை தாண்டி அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய மே 11க்கு மேலே மே 31 வரைக்கும் சுக்கிரனோட நிலை வந்து உச்ச நிலையில் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அவரோட பயிற்சி, அவர் எங்கே வர போகிறாருன்னா மீன ராசிலேருந்து மேச ராசிக்கு வர போகிறாரு.
மேச ராசிக்கு வந்தாச்சு அப்படின்னா அது நேரடியாக அவரோட ராசி அதிபதியோட பார்வை 7ஆம் இடத்துலேருந்து ராசி கிடைக்க போகுது. ஸோ அதுவுமே ஒரு சிறப்பான காலம் தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு முழுமையாக வந்து சுக்கிரனுடைய நகர்வுகள் வந்து உங்களுக்கு ஆதாய நிலையில் இருந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ இருக்க இந்த சனி நிலையோ ராகுவோட நிலையை வச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, கேதுவோட நிலையை வச்சும் கவலைப்படாதீங்க, குரு 8ல் மறைஞ்சிருக்கிறத வச்சும் வருத்தப்படாதீங்க. இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நல்ல நிலைக்கு மாறதுக்கான நிலையில் இருந்துகிட்ருக்கு. அதில் வந்து குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி நல்ல நிலைக்கு வந்துட்டார். அதனால் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அது போக தொழில் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள், இந்த ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு அறக்கட்டளைகள் நிறுவி அது மூலயமா வந்து சேவைகள் செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தவங்களுக்கு அது மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிறது, வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த முன்னேற்றம், தொழிலை வந்து விரிவுபடுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குமான பொருளாதார உதவிகளும் கடன் உதவிகளும் நண்பர்களால் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஆண்டு முழுதுமே இது தொடர தான் செய்யுது. சுக்கிரன் வந்து மே மாதம் வரைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவரோட நிலை நல்லா தான் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட நிலை வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போகுது. 8ஆம் இடத்துல மறைஞ்சு வீண் சங்கடங்களையும் அவப்பெயர்களையும் பொருளாதார இழப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறாரு. ராசி 5ஆம் பார்வையை பார்க்க போகிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்க போகுது. ஸோ குருவோட நிலையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால வரிசையாக இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோக காலம்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினச்ச இலக்குகளை அடையிறதுக்கு அடித்தளம் அமைக்கிற ஒரு காலமாக ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதுக்கு முக்கிய காரணமாக 2 கிரகங்கள் இருக்காங்க. ஒன்று வந்து சுக்கிரன், இன்னொன்று வந்து வியாழன். இந்த 2 சுபர்களும் உங்களுக்கு முழு யோகத்தை தர அதே நேரத்தில் 2 அசுபர்கள் சனி ராகு அவங்களும் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை செய்ய தயாராகிட்டாங்க இந்த குரு வரலால். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எதை பற்றியுமே சங்கடப்படாதீங்க. உறவு சிக்கல்களாகட்டும், பொருளாதார நிலைகளாகட்டும், கடன் சார்ந்த தொந்தரவுகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகி ஒரு யோக காலத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்றத வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக வந்து இந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் குறித்து சங்கடம் இருந்தால் இது வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக நம்ம எடுத்துட்டோம், கையில் எடுத்துட்டோம், இதை நல்லபடியாக முடிச்சிருமா, இல்லை எதுவும் தடை வந்துடுமா, இல்லை ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருப்பீங்க, அது நமக்கு ஆதாயமாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற தயக்கங்கள்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நிச்சயமாக நீங்கள் உங்கள் எண்ணம் எதுவோ அது நிச்சயமாக நிறைவேறும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான யோக காலமாக இந்த கோச்சார கிரகநிலையோட அமைப்பு இருந்துகிட்ருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக வந்து சுக்கிரன் மட்டுமோ இல்லை குரு மட்டுமோ சனி ராகு மட்டுமோ நல்லா இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஒட்டுமொத்தமாகவே அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதாய நிலையில் இருக்கிறனால துலா ராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் கவலைகளை ஒதுக்கி தூரமாக வச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு தூக்கி குப்பையில் கூட போட்டுட்டு உங்கள் மனசில் என்ன படுதோ அதை செய்யுங்க, அது வெற்றி ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலமாக இருக்குது. இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் வளர்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், அதுக்கான திட்டமிடல்கள் நீங்கள் செஞ்சுக்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம். அதுபோக வந்து உங்களுடைய வழிபாடு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முருக வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கடன் சார்ந்த சிக்கலாகட்டும், சகோதர வழி உறவுகள் சார்ந்த சிக்கலாகட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எந்த விஷயங்களில் உங்களுக்கு தடை இருந்தாலும் அதை நீக்கி உங்களை வந்து வெற்றியாளராக மாற்றுறது வந்து முருகனோட அருள் தான். ஸோ அதை நீங்கள் அதனால் வந்து முருக வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறேன். கிரக சூழல்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. குறிப்பாக அது சுபகிரகமான முழு சுபரான குருவோட பார்வை மே 11ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. அதுவே வந்து உங்களுக்கு இதனால் வரைக்கும் இந்த சங்கடங்களெல்லாம் போக்கி அவப்பெயர்களெல்லாம் போக்கி நற்பெயரும் நல்ல புகழும் கிடைக்கிறதுக்கு ஒன்றும் அற்புதமான ஒரு நேரமாக இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோக உங்கள் ராசிக்கு யோகரான சனி பகவான் 5ஆம் இடத்துலேயே யோகஸ்தானத்தில் இருக்கார். அவரோட ராகுவும் சேரப்போகிறாரு. இப்படி யோகஸ்தானத்துக்கு குருவோட பார்வையும் கிடைக்க போகுது. ஸோ இந்த வகையில் வந்து இந்த சனி ராகு குரு சேர்க்கையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பொருளாதாரம் வந்து நல்ல புழக்கம் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவோட நிலையாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதனால் வரைக்கும் தடைபட்டு இருந்தால் உங்களோட குலதெய்வ வழிபாடுகளில் இருக்க சிக்கல்கள் நீங்கி இதனாலும் வரைக்கும் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்க முடியாமல் கட்டுப்பட்டு இருந்த குலதெய்வமும் தன்னோட முழு ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருந்துகிட்டு இருக்குது. உண்மையிலே சொல்லப்போனால் சுக்கிரனோட நிலை இன்னும் ரொம்ப சிறப்பாகவே உச்சம் பெற்ற சுக்கிரன், ராசி அதிபதி உச்சம் பெற்ற அப்படின்னா நீங்களே முழு பலம் பெற்றதாக தான் அர்த்தம். உங்களோட முழு பலத்தையும் பிரயோகித்து இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.